எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை வெள்ளிக்கிழமை ஹாலிடே புனித வெள்ளியை முன்னிட்டு, இன்னைக்கு காலையில ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துட்டோம்னா, ஒரு 1.25% கீழ இறங்கி இருந்ததுங்க. அடுத்து கோல்டு 22 கேரட் கோல்டு ஒரு புதிய ஆல் டைம் ஹை ரூ. 70 அப் 9015ல இருக்குங்க. அடுத்து க்ரூட் ஆயில் ஒரு 1.65% கீழ இறங்கி இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிவுல இருந்து மீண்டு எழுதிட்டு இருக்குங்க ஒரு வாரமா. இப்ப 85.38 இந்திய ரூபாயா இருக்கு நான் கடைசியா பார்த்தப்ப. அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸ்ல ஒரு 6% பக்கமா ஏறி இருக்குங்க. இன்னைக்கு காலையில ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருந்தது. பேங்க் நிப்டி பயங்கரமா ஏறி இருந்ததுங்க. 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏறி இருந்தது. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டர், பினான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் காட்டுற மாதிரி தெரியுதுங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அதுல நிறைய இருந்தாங்க. பேங்க் நிப்டி ஏறுறப்ப நிப்டியும் சேர்ந்து ஏறுது. இது போக ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அக்டோபர்ல இருந்து இப்ப மார்ச் வரைக்கும் சைனால நிறைய வாங்கினாங்க. இப்ப இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால சைனால விற்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்ஸ்ல அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸா பார்த்து எஃப்ஐஎஸ் உள்ள வர்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல்களும் வந்திருக்குது. நம்ம இன்வெஸ்டர்ஸ் இந்த நிப்டி 50யோட மூவ்மெண்ட் பெருசா கண்டுக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம வேல்யூஸை தான் பார்ப்போம். வேல்யூஸ் எல்லாம் இருந்தா நிப்டி 50 எங்க இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணதான் செய்வோம். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், பேஸ்லைன் டேரிஃப், ஆட்டோ, ஸ்டீல், அலுமினியம், தென் ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இந்த பாஸ் இது சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள்ல இந்திய நிறுவனங்கள் இந்த 0 to 0 டீல் அப்படின்றதுக்கு ஒரு சில செக்டாருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நிறைய செக்டாருக்கு அதுக்கு நாட் ஓகே தாங்க. என்னென்ன செக்டாருக்கு ஓகே ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஃபார்மா, அப்பேரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே டிஃபரன்ஸ் இன் டேரிஃப் பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% தாங்க இருக்கு. இதுக்கெல்லாம் எதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படியும் அந்த பேஸ் லைன் டேரிஃப் 10% இருக்கு, அதுல இது ஈக்குவல் ஆயிரும். பட் ஆட்டோ, மோட்டார் சைக்கிள்ஸ், தென் அக்ரி இதுக்கெல்லாம் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஒத்துக்கல. குறிப்பா அக்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரேட் டிஃபிசிட் அப்படின்றது ரொம்ப அதிகம். இம்போர்ட் டியூட்டி ரொம்ப அதிகம் அமெரிக்கால இருந்து உள்ள வரக்கூடிய அக்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு. அதை 0 to 0 ஆக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குங்க. அதுல எந்த சந்தேகமே வேணாம். அடுத்த அப்டேட், இந்த நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஆடட் பை என்எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 84 lakh நியூ அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இதுல 40% அடிஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இந்த க்ரோ அப்படின்ற ஆப். தென் அடுத்தது யார் இருக்கு அப்படின்னா ஜீரோதாவும் தென் ஏஞ்சல் ஒன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 25% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மார்க்கெட் ஷேர் எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் 2025ல க்ரோவோட மார்க்கெட் ஷேர் 26.26% இருக்குங்க. அடுத்து ஜீரோதாவோட மார்க்கெட் ஷேர் 16% இருக்கு. தென் ஏஞ்சல் ஒன்னோட மார்க்கெட் ஷேர் 15.38% இருக்குங்க. இதுல நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரோ பொறுத்த வரைக்கும் 1.29 crores, தென் ஜீரோதால 78.8 lakhs, தென் ஏஞ்சல் ஒன்ல 75.7 lakh கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. தென் பேங்கிங் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் 31, 2025 பொறுத்த வரைக்கும் 19.4 lakh ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தென் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ்ல 14.9 lakh ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த டாப் 3 க்ரோ, ஜீரோதா, தென் ஏஞ்சல் ஒன் இது மூணுலயும் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே நீங்க அந்த ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா கீழே எல்லாத்தையுமே எழுதுங்க. இந்த கேள்விகள் எந்த ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் தெரிஞ்சுக்குவேன். நான் அப்ஸ்டாக்ஸ், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் தான் யூஸ் பண்றேன். இது ரெண்டுலையுமே பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு. அடுத்து இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம 2047ல ஒரு டெவலப்டு நேஷன் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 10 to 12 இயர்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு 8 மில்லியன் ஜாப் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம், 8 மில்லியன் அப்படின்றது 80 லட்சம் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்றாருங்க. ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த ஜிடிபியோட ஷேரை நம்ம கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமா கான்ட்ரிபியூட் பண்றது எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது 2000க்கு மேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2003ல இருந்து 2008 வரைக்கும் அந்த கிரைசிஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா 8 to 9%ல க்ரோ ஆயிருக்காங்க. அதாவது 2000ல இருந்து 2010 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல 40% இருந்திருக்கு எக்ஸ்போர்ட்ஸ். தென் 2010ல இருந்து 2020 எடுத்துக்கிட்டோம்னா அது 20%-ஆ குறைஞ்சிருக்கு. தென் இந்த தேர்ட் டிகேட், அதாவது 2000க்கு அப்புறம் இந்த தேர்ட் டிகேட் எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 8 மில்லியன் ஜாப்ஸ், அதாவது 80 லட்சம் ஜாப்ஸ் பெர் இயர் அப்படின்றது இந்த ஏஐ எவால்வ் ஆயிட்டு இருக்க டயத்துல எவ்வளவு சிரமமான காரியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து எனர்ஜி செக்டர்ல 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சீஃப் என்ன சொல்றாரு, நாங்க இந்த எனர்ஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் டாப் 3 பொசிஷனுக்குள்ள வர்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க எங்களோட கெப்பாசிட்டியை ஸ்கேல் அப் பண்ண போறோம் 30 ஜிகாவாட் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக ஃப்ரெஷ் அக்விசிஷன்ஸ்க்கும் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நாங்க அக்வயர் பண்ணுவோம் பிசினஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் இப்போ ரொம்ப அதிகம் 46.
அடுத்து ரெண்டாவது அப்டேட் வந்து பிஹெச்இஎல்ங்க. கம்பெனியோட ரெவன்யூ growth எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் 19% க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர். ஹையஸ்ட் எவர் ஆர்டர் இன்ஃப்ளோ வந்திருக்குங்க. அதாவது 92,500 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. டோட்டல் ஆர்டர் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு பக்கமா இருக்குங்க. 1,95,900 crores பக்கமா இருக்கு. பட் கம்பெனியோட வேல்யூவேஷன் ரொம்ப 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 அதிகமா இருக்குங்க. பி வந்து 150க்கு பக்கமா இருக்கு. இது ரெண்டுமே நல்ல செய்தி தாங்க. பட் வேல்யூவேஷன் பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு கம்பெனியுமே ஓவர் வேல்யூ தான். இந்த மாதிரி நல்ல செய்தி வந்திருக்கு, இந்த நேரத்துல நம்ம வந்து என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செய்திகளை பார்த்து உள்ள போய் மாட்டிக்கூடாது. அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து கிரீன் ஸ்டீல் மேனுஃபேக்சருக்காக அவங்களோட டெக்னாலஜியை மாத்துறாங்க. அதாவது கன்வென்ஷனலா ட்ரெடிஷ்னலா பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ்க்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்காக கம்பெனி வந்து 1.12 பில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது போக கம்பெனி வந்து போர்ட் அல்பர்ட் சைட்ல ஒரு நியூ பிக்லிங் சைட்டை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ பிக்லிங் லைனை இன்ஸ்டால் பண்றது மூலமா இவங்களோட எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டில இருந்து 50% இவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த போர்ட் அல்பர்ட் சைட்ல இந்த நியூ எக்யூப்மெண்ட் அடிஷனால இவங்களோட கெப்பாசிட்டி வந்து 1.2 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இதனால கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பயே அவங்களுக்கு வந்து ஒரு 220 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ போர்ட் அல்பர்ட் சைட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயிலிருந்து இதுல இருந்து அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா Q4 ஃபினான்ஷியல் 27ல தாங்க கிடைக்கும். டோட்டல் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 3.5 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் annumங்க. ஸோ இந்த 3.5 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் annum கெப்பாசிட்டி அப்படின்றது கம்மி தாங்க. இவங்க ப்ரீவியஸா யூஸ் பண்ண டெக்னாலஜி கம்பேர் பண்றப்ப, அதாவது பிளாஸ்ட் ஃபர்னஸ் யூஸ் பண்ணி போர்ட் அல்பர்ட் சைட்ல ப்ரொடக்ஷன் பண்ணப்போ அவங்களோட கெப்பாசிட்டி அப்படின்றது 5 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் annum இருந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்றப்ப இது 30%க்கு மேல கம்மியாக தான் இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு சில வங்கிகளோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்ப்போங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 18% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11% ஏறி இருக்குங்க. அட்வான்சஸ் ஒரு 13% ஏறி இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 14% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. கம்பெனி வந்து டிவிடெண்ட் 11 ருபீஸ் தர்றாங்க ஒரு ஷேருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா என்பிஏ வந்து குறைஞ்சிருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து உண்மையிலேயே அருமையான ரிசல்ட்ஸ்ங்க ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும். பட் நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இல்ல. பி வந்து 20 கிட்ட இருக்கு. பிரைஸ் டு புக்கும் 2க்கு மேல இருக்கும். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூன்னு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் ஒரு 9.5% ஏறி இருக்குங்க. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 7% தான் ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10% ஏறி இருக்குங்க Q4 ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும். டெபாசிட்ஸ் நல்லா க்ரோ ஆயிருக்கு. 14% ஏறி இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்ததுங்க. அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. என்பிஏ வந்து குறைஞ்சிருக்கு. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. இப்பயுமே வேல்யூவேஷன் வந்து அதிகம் தான். டிவிடெண்ட் வந்து 22 ரூபாய் தர்றாங்க ஒரு ஷேருக்கு. நம்ம இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸே நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அதை ஹோல்ட் பண்ணலாம். இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல டிவிடெண்ட் தருவாங்க. இப்போ நல்ல எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ் ஆயிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே. அடுத்து எஸ் பேங்கோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 63% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10% ஏறி இருக்கு பேங்க். டெபாசிட் ஒரு 7% பக்கமாக தான் க்ரோ ஆயிருக்கு. ஸோ டெபாசிட் க்ரோத் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க ஐசிஐசிஐ பேங்க் தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே 14%க்கு பக்கமா டெபாசிட் க்ரோ இருந்திருக்கு. அட்லீஸ்ட் 10%ஆவது இருக்கணும். ஸோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் அதிகமாக தான் இருக்கு. ஒரே ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா பிரைஸ் டு புக் வந்து 1.5க்கு கீழே இருந்தது நான் போன வாரம் பார்த்தப்போ. இன்னைக்கு பேங்க் காலையில ஒரு 5% ஏறி இருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு பேங்க்குமே பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 20க்கு பக்கமா இருக்குங்க. குறிப்பா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 20, தென் ஐசிஐசிஐ பேங்க் 20, தென் எஸ் பேங்க் 24, 25 பக்கமா இருக்கு. பட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்து பார்த்தோம்னா பி வந்து 24க்கு பக்கமா வந்துருச்சுங்க. ஸோ பேங்கிங் செக்டர்ல நம்ம லிஸ்ட்லயே இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.5க்கு கீழே தான் இருக்கு. 1.3க்கு பக்கமா தான் இருக்கு. கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. பட் ஏன் வந்து இவ்வளவு பி அதிகமா இருக்கு அப்படின்னா போன வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர், ரெண்டாவது குவார்டர், மூணாவது குவார்டர்ல ப்ரொவிஷன்ஸ் நிறைய எடுத்திருந்தாங்க. அதனால ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருந்தது. அதனால பி வந்து அதிகமா காட்டுது. ஸோ போன வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எடுத்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டரோட ரிசல்ட்ஸ்ல அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உள்ள வர்றப்ப ப்ராஃபிட் அதிகமாகும். ப்ராஃபிட் அதிகமாகிறப்ப இந்த பிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கு. பட் கன்சிடரேஷன் லெவல் அப்படின்றது நம்ம பிரைஸ் டு புக் 1.5 வர வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை தொடர்ந்து இந்த வாரத்தில் ஏப்ரல் 21ல இருந்து 26 வரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், நாளைக்கு HCL டெக்னாலஜிஸ், தென் ஏப்ரல் 23 கேன்ஃபின் ஹோம்ஸ், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், தென் 24 எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஸ் பேங்க், தென் டெக் மஹேந்திரா, தென் 25 எடுத்துக்கிட்டோம்னா MHRIL, டாடா டெக்னாலஜிஸ், மாருதி சுசுகி, தென் 26th ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் இந்தியா சிமெண்ட்ஸ். இதை தாங்க நம்ம வந்து வாட்ச் பண்ண போறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறோம். அதோட பி வந்து நல்லா தான் இருக்கு, பிரைஸ் டு புக்கும் நல்லா தான் இருக்கு.
இப்போ அந்த ஷேர் பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்றது? ஹோல்ட் பண்றோமா இல்ல மறுபடியும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து 80ல இருந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ வந்து 55 வரைக்கும் வந்துச்சு. கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் வந்து ஒரு 70ல இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ 70 வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்மளோட ஆவரேஜ் பிரைஸ் வர்ற வரைக்கும். அதுக்கு மேல கன்சிடர் பண்றதுக்கு இந்த பிரைஸ் டு புக் அப்படின்றத 1.5க்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாங்க. பிரைஸ் டு புக் 1.5க்கு மேல போயிடுச்சு, நம்மளோட ஆவரேஜ் பிரைஸையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதை விட்டுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் எடுத்துக்கோமே. இப்போ லாஸ்ட் வீக் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். 420க்கு கன்சிடர் பண்றோம். இப்போ 435 வந்துருச்சு. பட் பி வந்து இப்பயுமே 6-7 தான் இருக்கு அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம் ஏற ஏற. தென் பிரைஸ் டு புக் 1 கீழே தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5 வர வரைக்கும் கூட கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்கிறாரு, சார் நீங்க ஏன் ஐஆர்பி இன்விட்ட கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க, நல்ல வேல்யூவேஷனா இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. நான் பொதுவாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரை கன்சிடர் பண்றதே இல்லைங்க. அது எந்த ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி. தென் வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 9 கிட்ட இருக்கு. பிரைஸ் டு புக் 0.65 இருக்கு. பட் டெட் டு ஈக்விட்டி 0.78 இருக்கு. டெட் டு ஈக்விட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.10க்கு மேல இருக்கிறதும் நான் பாக்குறது இல்லை. அதே மாதிரி மார்க்கெட் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா 3000 crores மார்க்கெட் கேப், ப்ராஃபிட் வந்து ஒரு 375 கோடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான். பட் நான் கன்சிடர் பண்ணதுக்கு இது ரெண்டு தாங்க காரணம். ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், இன்னொன்று டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு. பட் அதே நேரம் நான் பிஜி இன்விட்ட கன்சிடர் பண்றேன் அப்படின்னா வேல்யூவேஷன் பாக்குறப்ப பி வந்து ஒரு 9 கிட்ட இருக்கு. பிரைஸ் டு புக் 0.9 இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.07 தான் இருக்கு. இது எல்லாமே எனக்கு சேஃபர் சைடா இருக்கு. தென் பவர் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா வேற கன்சிடர் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. டாடா பவர் தான் கன்சிடர் பண்ணிருக்கேன். 350 ஒரு தடவை வந்தப்ப ஒரு 2-3 தான் இருக்கு. ஸோ இது மட்டும் தான் பவர் செக்டர்ல கன்சிடர் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஆப்ஷனா இருக்கு. தென் இன்வெஸ்ட் ஃபண்டும் கூட. அது போக இது வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். தொடர்ந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட் கேப்பும் ஐஆர்பி இன்வெஸ்டோட கூட 7000 கோடி, ப்ராஃபிட்டும் அதை விட இவங்க கூட 1000 கோடிக்கு பக்கமா. ஸோ எனக்கு வந்து ஐஆர்பி இன்வெஸ்ட்டை கன்சிடர் பண்றப்ப பிஜி இன்வெஸ்ட் வந்து ரொம்ப சேஃபா நான் ஃபீல் பண்றேன். அதனால நான் பர்சனலா பிஜி இன்வெஸ்ட்டை கன்சிடர் பண்றேன். அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, நம்ம வந்து 45க்கு மேல இந்த எஃப்டிஸ், பாண்டு, தென் ஹையர் டிவிடெண்ட் தர்ற ஈக்விட்டி இதெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த டாக்ஸஸ்லாம் பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க எதையுமே வித்தாதாங்க உங்களுக்கு கேபிட்டல் கெயின். இப்போ நீங்க எஃப்டில வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம். அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்கம், தென் பாண்ட்ல வரக்கூடிய இன்கம், தென் உங்களுக்கு டிவிடெண்ட்ல வரக்கூடிய இன்கம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். இதுக்கு கேபிட்டல் கெயின்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்க வந்து வித்தாதான் உங்களுக்கு லாங் டேர்மோ ஷார்ட் டேர்மோ இருக்கும். டிவிடெண்ட் வந்து உங்களோட டோட்டல் இன்கமோட அது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ புதுசாக நாம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் கிடைக்கும் நீங்க விற்காத வரைக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து எக்ஸ்பீலியோ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஐடி கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு சார். பி வந்து 14ல இருக்கு. பிரைஸ் டு புக் 2ல இருக்கு. இதை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஸ்மால் கேப் எடுத்தோம் அப்படின்னா இந்த பிரைஸ் டு புக் பி ரெண்டையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஹெச்ஜிஎஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. அதனால நம்ம அதை கன்சிடர் பண்றோம். அட்லீஸ்ட் 1.5 டைம்ஸ் ஆகுது இருக்கணுங்க பிரைஸ் டு புக். அப்பதான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே லாஜிஸ்டிக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மற்ற எல்லாமே ஓவர் வேல்யூடா இருக்கு. ப்ராஃபிட் பண்ணாத கம்பெனிஸா கூட இருக்கு. பட் அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்கிறாரு, முத்தூட் மைக்ரோஃபின், தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இது எல்லாமே கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம போன வாரம் லேர்ன் டு ஏர்ன் சீரீஸ்ல இதை பத்தி பேசிட்டோம். மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல நம்மளுக்கு ஒரு ரெக்கவரி சைன் தெரியுது. அதனால இந்த நேரத்துல நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எந்தெந்த நிறுவனங்கள்லாம் நல்லா இருக்கும், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, உங்களுடைய 50% ஆஃப் அலோகேஷன் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ்ல இருக்கு. தென் 25% வந்து கோல்டு பாண்ட்ல போயிருது. மீதி உள்ள 25% தான் வந்து ஃபார்மா, ஆட்டோ, ஐடி, இவிஸ் இதுல எல்லாம் இருக்கு. பட் இதுலயும் வந்து எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இதுக்கு 25% கான்ட்ரிபியூஷன்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ எடுத்துக்காட்டா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கோமே. அது பிரைஸ் டு புக் 1.5 வர வரைக்கும் தாங்க கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதை லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவேன் நான். இது மாதிரி பேங்கிங் செக்டர் எல்லாமே கன்சிடர் பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு போகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 1.5 தாண்டிடுச்சு பிரைஸ் டு புக் அப்படின்னா அதை தூக்கி வெளில போட்டு வேற ஏதாவது கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த 25%ல இருக்கிறத கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி 50-25-25 தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, இப்போதைக்கு மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா சைனால வந்து விற்கிறாங்க, இந்தியாவில் வந்து வாங்குறாங்க. அதனால மார்க்கெட் வந்து 26,000 பிளஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காருங்க. 26,000, 28,000, 30,000 போனாலும் சரிங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்பொழுதுமே வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி வெளில போட்டுருவோம். அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை தூக்கி உள்ள போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.